ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு பாடம் 4 பயிற்சி 4.6ல் 8வது கணக்கு பார்க்கலாம். சம் கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். AB = BC = 6 சென்டிமீட்டர், கோணம் B = 80 டிகிரி என்ற அளவுகளுக்கு முக்கோணம் ABC வரைக, அதன் உள்வட்ட மையத்தை குறித்து உள்வட்டம் வரைக. ஓகேவா? நமக்கு ஏபியும் பிசியும் ஒரே சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க? 6 சென்டிமீட்டர் எடுத்து அதுக்கு கோடு வரைய சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கோணம் பி வந்து 80 டிகிரி எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ 3 அளவுகள் இருக்குது. 2 அளவுகள் ஏபி பிசி, 2 அளவுகள் இதில் சென்டிமீட்டருக்கு இதில் தந்திருக்கிறாங்க. ஒரு கோண அளவுகளும் தந்திருக்காங்க. இதை 3ஐயும் வச்சு நம்மளுக்கு முக்கோணம் ஏபிசி வரைய சொல்லியிருக்கிறாங்க. அதிலேருந்து உள்வட்ட மையம் வரைஞ்சி அப்புறமா உள்வட்டம் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம உதவி படம் வரைஞ்சிருக்கிறோம். அது எப்படி வரைஞ்சிருக்கோன்னு பாருங்கள். ஏபி 6 சென்டிமீட்டர், அதே இது பிசியும் 6 சென்டிமீட்டர் தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. கோணம் பியிலேருந்து 80 டிகிரி எடுத்து நம்மளுக்கு முக்கோணம் ஏபிசி வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம உண்மை படம் வரையலாம். ஏபி 6 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏலேருந்து ஒரு டாட் வச்சுக்கோ, 6 சென்டிமீட்டர் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கே 0 ஒரு டாட் வச்சு அதை கோடை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஏபிக்கு கோட்டு துண்டு. ஏபி 6 சென்டிமீட்டர். இனி பியிலேருந்து 80 டிகிரி எடுக்கணும். அது பாகியம் பண்ணி பியில் வச்சுக்கோங்க. இப்படி 0 பியில் ஒண்டி இருக்க மாதிரி வச்சு 80 டிகிரி எடுக்கிறோம். 80 டிகிரி குறுங்கோணனால வெளியில் இருக்கக்கூடிய அளவில் 80 டிகிரி எடுத்துக்கிறோம். அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இனி பியிலேருந்து சிக்கு 6 சென்டிமீட்டர் எடுத்து வில் வெட்டணும். வில் வெட்டும்போது நமக்கு தேவையான முக்கோணம் ஏபிசி கிடச்சிரும். 6 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்துக்கிறோம். பியிலேருந்து சிக்கு வில் வெட்டியிருக்கிறோம். இதை இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு முக்கோணம் ஏபிசி கிடச்சிரும். இது சி, இது 6 சென்டிமீட்டர், இது கோணம் 80 டிகிரி. இனி உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது 2 பக்கத்துக்கு கோண இருசமட்டு வரையணும். இப்போ நான் ஏக்கு கோண இருசமட்டு வரைகிறேன். கோண இருசமட்டுன்னு என்னது? இந்த ஏயோட கோணத்தை நம்மளுக்கு 2 சம பாகங்களாக பிரிக்கிறது தான் கோண இருசம வெட்டி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்து இப்படி வில் வெட்டிக்கோங்க. அந்த அளவு சேஞ்ச் பண்ணாதுங்க. இந்த ஃபஸ்ட்டு வெளிலேருந்து இப்படி ஒரு வில் வெட்டிக்கோங்க. அடுத்து இந்த செகண்ட் வெளிலேருந்து இந்த மாதிரி ஒரு வில் வெட்டிக்கோங்க. அந்த 2 வில்லும் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து நமக்கு நேர் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இனி அதே போல் பியில் வச்சு ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்து இப்படி வில் வெட்டிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் எடுத்துருக்க வில்லில் வச்சு இப்படி ஒரு வில் வெட்டிக்கோங்க. அடுத்த வில்லில் வச்சோம் இந்த மாதிரி ஒரு வில் வெட்டிக்கோங்க. இப்போ இது 2 எங்கே ஜாயின் பண்ணியிருக்கு? இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கு. இது பியிலேருந்து இந்த கோடை போட்டுக்கலாம். இப்போ 2 ஜாயின் பண்ணுற இடம் தான் நம்மளுக்கு உள்மட்ட மையம். அதுக்கு வந்து ஐயின் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு உள்வட்ட ஆரம், அதாவது நம்மளுக்கு வட்டம் வரைகிறதுக்கு ஆரம் எத்தனை சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஐயில் வச்சு அதுக்கு ஆப்போசிட் பக்கம் என்னது? ஏபி, அந்த பக்கத்துக்கு நம்ம 2 வில் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இப்படி ஒரு வில்லு, இப்படி ஒரு வில்லு வரைஞ்சிக்கலாம். இனி இந்த அளவு சேஞ்ச் பண்ணாமல் இந்த ஃபஸ்ட்டு வில்லில் வச்சு கீழே ஒரு வில் வெட்டிக்கோங்க. இந்த வில்லில் வச்சும் கீழே ஒரு வில் வெட்டிக்கோங்க. இப்போ அது ஐயிலேருந்து அந்த 2 வில்லும் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துக்கு டி நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஐயில் வச்சு அந்த சென்டிமீட்டர் அளந்து பாருங்கள் எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னு. .9 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா? இப்போ அந்த 1.9 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம வட்டம் வரையலாம். ஐயில் வச்சு இப்படி சுற்றி இதை வட்டம் வரையணும். வட்டம் வரையும்போது நம்மளுக்கு அந்த 3 பக்கத்துக்கும் ஜாயின் பண்ணிட்டு வரும். அப்போ தான் நம்ம வரைஞ்சிருக்குது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே? 3 பக்கமும் இங்கேயும் ஜாயிண்ட் ஆகிருக்கு, இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு, இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு. 3 பக்கமும் நம்மளுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறோம்.
அவ்வளோதான் இந்த சம். நமக்கு உள் வட்டமாக வரைஞ்சாச்சு, உள் வட்டம் மையமாக குறிச்சாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரைமுறை உங்கள் ஓன் வேர்ட்ஸில் வரைமுறை நம்ம இப்போ படம் எப்படி வரைஞ்சோமோ அதே போலயே வரைஞ்சிக்கோங்க. தேங்க்யூ.